வணக்கம். நமக்கு எண்கணி ஞானத்தையும், வேத ஜோதிட ஞானத்தையும், ஆன்மீக ஞானத்தையும் வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி. என்ற அதே வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்க வீடியோ. விருப்பமில்லாதவங்க கடந்து போயிடலாம். நமது 18 வியூஆர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கின்ற அனைத்து தோழிகளுக்கும் நமது நன்றிகள். சரி, இன்றைக்கு ஜோதிட கேள்வி பதில்கள் அங்கத்தில் 2வது செக்ஷனுக்கு வந்திருக்கோம். ஸோ அதற்கு 1வது நிலையாக இருக்கக்கூடிய கேள்விகளுக்கு எனக்கு தெரிஞ்ச ஜோதிட விளக்கங்களை சொல்கிறேன். எனக்கு தெரியல, எனக்கு அது புரியல அப்படின்ற விஷயத்த நான் சொல்ல மாட்டேன். ஓகேங்களா? சரி, ஃபர்ஸ்ட் கேள்வி. ராமன், வணக்கம் தம்பி. அப்படி ஜோதிடம் சம்பந்தப்பட்ட கேள்விகளுக்கு மட்டும்தான் இங்கே விளக்கம் சொல்லுவோம். Q&A இங்கே வராது. Q&A அது வேற இடத்துல வரும். ஓகேங்களா? சரி, வணக்கம் தம்பி. 2வது கேள்வி. சுசிகா, கேன் யூ எக்ஸ்பிளைன் அபவுட் வர்கோத்தமம்? வர்கோத்தமம் பற்றி சொல்லணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ராசி நவாம்சம் அப்படின்ற 2 கட்டம் இருக்கும். உங்களுடைய எல்லாருடைய ஜாதகத்திலையும், என்கிட்ட சாம்பிள் இல்லை, உங்களுடைய எல்லா ஜாதகத்திலையும் பார்த்தீங்கன்னா ராசி கட்டம், நவாம்ச கட்டம் அப்படின்னு சொல்லிட்டு 2 கட்டங்கள் இருக்கும். இதை வந்து நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா, நவாம்சத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் உணர்ச்சியுடனும், அதாவது கோபம், ஏமாற்றம், ஒரு மாதிரி அவஸ்தை நிலை, இது மாதிரியான அமைப்புகள் இருக்கக்கூடிய நிலையில இருக்கும். அதே நேரத்தில் நவாம்சத்தில் இருக்கக்கூடிய பிளானட் வந்து இது எந்த நிலையும் இல்லாம அது எந்த சாரத்துல இருக்கு அப்படின்ற அமைப்பு தான். எந்த நட்சத்திர பாதத்துல, ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா அஸ்வினி 1ஆம் பாதத்துல இருக்கக்கூடிய ஒரு பிளானட் நிச்சயமாக நவாம்சத்துல பாத்தீங்கன்னா வர்க்கோத்தமம், ராசிலையும் மேஷ வீட்டுல, நவாம்சத்திலையும் மேஷ வீடு அப்படின்னு வரும்பொழுது வர்க்க உத்தமம் என சொல்லப்படக்கூடிய ஒரே வீட்டுல ஆட்சி பெற்ற நிலையில் அந்த கிரகங்கள் பலன் செய்கிறது அப்படின்ற மாதிரி ஒரு நிலையில ஜோதிட மூல புத்தகங்கள்ல சில அமைப்புகள் குறிப்பிடப்படுகிறது. அதே நேரத்துல அது செயல்படுதா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்லைங்க. ஏன் செயல்படுது அப்படின்னா நட்சத்திரத்துல அடிப்படையில தானே அதுவும் இருக்கு. அதே நேரத்துல அப்ப எதுக்கு அந்த நவாம்சம்? ராசி கட்டத்தை 9 கூறுகளாக பிரிச்சிங்க அப்படின்னா நவாம்ச கட்டம். இது புரியுதான்னு பாருங்க. இது புரியணும்னாக்கா நீங்க சாதாரணமா எல்லாரும் மாதிரி இந்த ராசிக்கு என்ன பலன் சொல்லுங்க அப்படின்னு கேட்கிற நபராக இருக்க முடியாது. ஓகேங்களா? உங்களுடைய ராசி கட்டத்தை 9 கூறுகளாக இன்னும் கொஞ்சம் உள்ள போய் பிரிச்சோம் அப்படின்னா நவாம்ச கட்டம். ராசி கட்டம் என்பது உண்மையானது. நீங்கள் நவாம்ச கட்டம்ன்றது உங்களுடைய நிழல் அப்படின்ற மாதிரியான அமைப்பு. ஒரு பிளானட், சரி இது மறுபடியும் சொல்லணும் அப்படின்னாக்கா, ஒரு எந்த நாட்டுல இருக்கீங்க, இங்க இருந்து நிறைய இடத்துல இருந்து பாப்பீங்க. சரி, உங்க ஊருக்கு ஒருத்தர் வந்துகிட்டு இருக்காருங்க. எங்க வந்துகிட்டு இருக்காரு அப்படின்னு பாக்குறதுக்கு அடிக்கடி கால் பண்ணுவீங்கல்ல. ஒரு 50 கிலோமீட்டர்ஸ்ல இருக்காரு, இன்னும் ஒரு 20 கிலோமீட்டர்ஸ்ல இருக்காருன்னு சொல்லுவார்ல. அந்த கிலோமீட்டர்ஸ்ல இருக்காரு அப்படின்ற விஷயத்தை எடுத்துட்டு அவர் எந்த இடத்துல இருக்காருன்ற லேண்ட்மார்க்கை போட்டீங்க அப்படின்னா அது நட்சத்திர அமைப்பாக வரும். அந்த நட்சத்திர அமைப்புகள் அக்யூரேட்டா எந்த அமைப்புகள்ல இருக்கு அப்படின்றத பாக்குறது நவாம்ச கட்டமுங்க. ஓகேங்களா? இதுல இந்த நவாம்சத்துக்கு பார்வை கிடையாது. நவாம்சத்துல குருங்க இருக்காரு, அவர் அங்க பாப்பாரா? நவாம்சத்துல லக்ன அமைப்புகள் இந்த மாதிரி இருக்கு, இந்த லக்னத்துல இருந்து அந்த 8ஆம் பாவகம் அப்படின்னு எடுக்கிறீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ஜோசியம் விலங்குலன்னு அர்த்தம்னு வந்துருங்க. ஓகேங்களா? சமீபத்துல சென்னையில நடந்த ஒரு ஜோதிட விஷயத்துக்கு போயிருந்தேன். அந்த இடத்துல வந்து நிறைய பேர் வந்து வாழ்த்துக்கள் சொல்லியிருந்தாங்க, சில வாழ்த்து அமைப்புகளை சொல்லியிருந்தாங்க. ரொம்ப நெகிழ்ச்சியா இருந்தது. யூ ஆர் டிசர்வ்னு சொல்லிட்டு சில பேர் சொன்னது மன நிறைவாக இருந்தது. அதுல இந்த துல்லிய அமைப்புகளுக்கு காரணமாக இருக்கலாமோ அப்படின்னு நினைச்சேன். ஓகேங்களா? சரி, என்ன அமைப்பு அப்படின்னா, இந்த இடத்துல ராசி கட்டத்துல இருக்கக்கூடிய பார்வையின் வலு லக்னத்துக்கு 8ஆம் இடம், லக்னத்துக்கு 2ஆம் இடம், லக்னத்துக்கு 11ஆம் இடம் எனக்கூடிய அமைப்பு நவாம்சத்துல லக்னத்துக்கு 2ஆம் இடம்னு வராது. நவாம்சத்துல லக்னம் என்னவாக இருக்கிறது, அந்த 2ஆம் இடத்துல எங்க இருக்கிறது, அது கூட 2ஆம் இடத்துலன்னு சொல்லக்கூடாது. ஒரு உதாரணத்துக்கு மேஷத்துல லக்னம்னு போட்டிருக்காங்க, மிதுனத்துல புதன் இருக்கிறாரு, செவ்வாய் கடகத்துல இருக்காருன்னு வச்சுக்கோங்க. இப்போ மேஷம் லக்னமாக அமர்ந்து கன்னி வீட்டுல புதன் அமர்ந்திருக்காரு, கடக வீட்டுல செவ்வாய் அமர்ந்திருக்காரு அப்படின்னு வரணுமே தவிர கடகத்துல செவ்வாய் நீச்சம் அப்படின்னு போய்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்க ஜோதிடத்தை விட்டு திரும்பி வேற திசையில போயிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். அப்ப வர்க்கோத்தமம் என்றால் வர்க்க உத்தமம். ஓகேங்களா? புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். சரி, அடுத்து ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் அபவுட் சந்திரன் அண்ட் கேது போத் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ். சந்திரன் அண்ட் கேது, சந்திரனை பத்தியும் கேது பத்தியும் சொல்றீங்களா? சரி, கேது எல்லாவற்றிலும் ஒரு வினோதமான வித்தியாசமான கிரகம். நெகட்டிவ்க்கு நேர் எதிரான பாசிட்டிவ்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அதே நேரத்துல இந்த கேது எப்பொழுதுமே ஒரே நேரத்துல சனி செவ்வாயோடைய பார்வையை வாங்குறதும், இன்னும் கொஞ்சம் அடுத்த நிலையா போனீங்கன்னா சனியின் வீட்டுல செவ்வாயின் பார்வை வாங்குறதும், செவ்வாயின் வீட்டுல சனியின் பார்வை வாங்குறதும், அப்படி நல்ல பலன்களை தன்னுடைய தசையில கொடுக்கறது இல்ல. தசை தாங்க ரொம்ப முக்கியம்.
இங்க நீங்க 1000 விஷயங்கள் சொன்னாலும் உங்களுடைய தசை எதனை அடிப்படையாக கொண்டு செயல்படுகிறதுனா உங்களுடைய லக்னத்தின் அடிப்படையில, அந்த தசை எதனோட அடிப்படையில செயல்படுகிறது அப்படின்றது அந்த கேது ராகு கேதுன்னு வந்துட்டாங்கனாலே தான் இருக்கக்கூடிய வீட்டின் அதிபதியை போலவும் தான் பார்க்கக்கூடிய கிரகத்தின் அமைப்புலையும் தான் செயல்படுவாங்க. அதனால கேது எப்பொழுதுமே இருக்கக்கூடிய இடத்தை வளர்ப்பார், எந்த பாவ கிரகங்களின் தொடர்பும் இல்லாதப்ப. செவ்வாயோட தனிச்சு சென்றாரு, சனியோட தனிச்சு சேர்ந்துட்டாரு அப்படின்றப்ப அந்த சனியின் கெட்ட குணங்களை அடக்கி நல்ல குணங்களை வெளிப்படுத்துவார். செவ்வாயோட சேர்ந்துட்டாரு, அவசர கொடுக்கைத்தனத்தை இது பண்ணி இந்த கேள்விக்கு தாங்க பதில் சொன்னேன். செவ்வாய் கேது சேர்ந்தால் என்ன பண்ணும்? விவேகம் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு கை தட்டினாங்க எல்லாரும். விவேகத்தை கொடுக்கும், வீரத்தையும் விவேகத்தையும் ஒரு சேர கொடுப்பதுதான் இது செவ்வாயோட கேது சேரக்கூடிய அமைப்பு. அதே நேரத்துல செவ்வாயை சாந்தப்படுத்தி வரக்கூடிய அந்த தசை, அந்த செவ்வாய் தசையை நல்லபடியா பண்ணி கொடுத்த கேது தசையில் செவ்வாயின் வீரியத்தை காட்டுவாரு. இது இந்த கேதுவோட ஒரு மாதிரியான சூட்சுமத்தன்மை. தான் எடுத்துக்கிட்டது தான் கொடுக்கணும்ல, அந்த செவ்வாயை சாந்தப்படுத்திட்டாரு. அதே நேரத்துல கேது தசையில, கேது புத்தியில இல்லைங்க, கேது தசையில செவ்வாய் கிட்ட இருந்து தான் எடுத்த அந்த கொடூர குணத்தை திரும்ப கொடுத்துருவாரு. சரி, ஒரே நேரத்துல சனி செவ்வாய் சேர்ந்துட்டா சனி பிளஸ் செவ்வாய், சனின்றவர் பவர், முழு பவர், செவ்வாய்ன்றவர் முக்கால் பவர், இந்த ரெண்டு பேரையும் மிக்ஸ் பண்ணி கொடூரமான ஒருத்தராக மாறி தசையில அந்த அந்த ஜாதகரை நடு அமைப்பு கொண்டுட்டு வந்துடும். லக்னம் வலுத்திருக்கு, லக்னாதிபதி வலுத்திருக்காருன்ற பட்சத்துல கெடுதல்கள் அதிகமாக இருக்கும், வெளியே தெரியாது. ஆனாலும் கெடுதல்கள் மட்டுமே இருக்கும் பாவகத்துக்கு ஏற்ற போல அந்த பாவகம் கடுமையாக அழிந்து போகும் அப்படின்றதுதான் உண்மை, நசியும். ஓகேங்களா? சரி, அடுத்ததாக நெகட்டிவும் சொல்லிட்டேன். சரி, சந்திரன் இயல்பாக மாதாகாரகன், மனோகாரகன், மனசை, ராசியை குறிக்கக்கூடியவர். இந்த இடத்துல ராசின்றது என்னதுங்க? உங்களுடைய மனம். இதை கிளியரா புரிஞ்சுக்கங்க. ரொம்ப பேருக்கு சந்திரன் மதினா புத்திசாலித்தனம் நினைச்சிட்டு இருக்காங்க சில புத்திசாலிகள். அப்படிலாம் இல்லை. இங்க உங்களுடைய மனம் சந்திரனை குறிக்குது. அம்மா சந்திரனை குறிக்கிறாரு. அப்புறம் மாதாகாரகன், 35 வயதுக்கு மேல இருக்கக்கூடிய பெண்கள், கடல் சார்ந்த அமைப்புகள், தண்ணீர் ரிலேட்டடான அமைப்புகள், இதெல்லாம் சந்திரனோட தன்மைங்க. வெள்ளை நிறம், சாப்பிடக்கூடியது, உண்ணக்கூடிய உணவு, விவசாயம், அரிசி மாதிரியான அமைப்புகள், ஓடுகிற தண்ணீர், இதெல்லாம் சந்திரன். சரி, இந்த சந்திரன் எப்போ கெடுவாரு? கிரகண அமைப்புல கேதுவோட சேர்ந்தாலும் கெடுத்துருவாரு. ஓகேங்களா? கேதுவோட சேர்ந்தாலும் சந்திரன் கெடுவார். இங்க சூட்சும வலு செயல்படாதுங்க. ஒளி இருள் சேருது, அந்த இடத்துல ஒளி கெடுது அப்படின்ற மாதிரி தான் அமைப்புல. இந்த கடக வீட்டுல பாருங்க, மோஸ்ட்லி கடகத்தோட அப்படி கேது மிக்ஸ் பண்ணி இருக்கும் போது அந்த இடத்துல என்ன இருக்கும்? அந்த கடகத்தின் தன்மை சற்று குறையும். கடகத்தின் இயல்பு என்னங்க? அம்மா, மனம், ஸ்ட்ராங்கான தன்மை. இந்த இடத்துல ராகுவோ கேதுவோ இருக்கும்போது பயங்கர குழப்பவாதியா இருப்பாங்க. ராகுவோட சேர்ந்து ராகு தசைலாம் நடந்துச்சு, சந்திர தசை நடந்தா குழப்பவாதியாக இருக்காங்க. ஒரு முடிவு எடுக்கிறதுல படுகுழப்பமா இருப்பாங்க. அது சனி பார்த்தா இன்னும் மோசமா இருக்கக்கூடிய தன்மை அப்படி இப்படின்னு வந்துடும். அப்போ சந்திரன் இயல்பாக ஒளியாக இருக்கும் பொழுது எப்பொழுதுமே நல்லது. ஒளியா இருக்கணுங்க. மூல கிரகங்கள் எல்லாம் சந்திரன் எப்பொழுதும் ஒளியான தன்மையில எந்த பங்கங்களும், சனி இந்த இருள் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல இருக்கக்கூடாது. ராகுவோ கேதுவோ சனியோட சம்பந்தப்பட்டு நிச்சயமாக இருக்கக்கூடாது. அப்ப செவ்வாயும் பாவர் தானே. இந்த இடத்துல தாங்க சந்திரன் மங்கள யோகத்துல வந்துடுவாரு. மங்களன் செவ்வாய், நம்ம செவ்வாயினும் சமஸ்கிருதத்துல மங்களன்னு சொல்லுவாங்க. சரி, செவ்வாய் நெருப்பு, சந்திரன் நீர் கிரகம். ஓகேங்களா? நெருப்பும் இதுவும் நண்பர்களாக இருக்கும் பொழுது ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சேர்றப்ப அப்படியே சாந்தமாயிக்குவாங்க. அதனால அவங்க ரெண்டு பேரும் சேர்றது நிச்சயமான கெடுதல் அமைப்பை தராது அப்படின்றத புரிஞ்சுக்கங்க. சந்திரன் இருள் கிரகங்களால பாதிக்கப்படுவாரு. கும்ப லக்னத்துக்கு கெடுதல் பண்ணுவாரு. 6ஆம் அதிபதியா வர்றாரு அப்படின்றதுனால எங்கும் கெடுதலுங்க. 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி எங்கேயுமே கெடுதல் பண்றது தான் பாக்குறேன். ஓகேங்களா? சரி, அடுத்ததாக கமலகிருஷ்ணன், இந்த கொமெண்ட் இங்க போடாதீங்க, தயவு செஞ்சு இங்க போடாதீங்க. இது அதுக்கான இடம் இல்லை. ஓகேங்களா? உங்களுக்கு நான் தனியா ஒரு இடம்லாம் பண்ணி கொடுத்துருக்கேன். அதனால இந்த Q&Aல வந்து நீங்க அது போடாதீங்க. சரி, நியூஸ் ஓகே. சேலம் சார், Q&Aலாம் இங்க இல்லைங்க. சரி, அடுத்ததாக வணக்கம் சார். Q&A உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தின் விளக்கத்துக்கு இங்க வந்து பதில் சொல்ல மாட்டோங்க. அதுக்கு வேற இடம் இருக்கு. ஓகேங்களா? அங்க போய் கமெண்ட் பண்ணுங்க, இங்க கமெண்ட் பண்ணாதீங்க. சரி, அடுத்ததாக சிவா, வணக்கம் சார். ஐ எம் ஆன் அதியோகம் ஃபுல் பௌர்ணமி ரிஷபராசி. ஓகேங்களா? மேஷ லக்னம். பாருங்க, ஜாதகத்தை போட்டு தான் கேட்குறீங்க. இந்த இந்த விஷயத்தெல்லாம் கேட்காதீங்க, தயவு செஞ்சு இதெல்லாம் Q&Aல போய் கேளுங்க. வணக்கம் தம்பி. பௌர்ணமி உச்ச சந்திரன் சனியின் பார்வையில் மீனம் பலன் எப்படி இருக்கும்? சந்திரன் பாபத்துவம் அடைந்து விடுவாரா? சரிங்க, சந்திரன் ஸ்தான பலமா இருக்காரு. சனி எங்க இருக்காருன்னு பார்க்கணும். மிக குறிப்பாக சுக்கிரன் எங்க இருக்காருன்னு பாருங்க. சரி, என்னதான் இருந்தாலும் இந்த கேள்வி கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. இந்த என்னதான் இருந்தாலும் சந்திரனுக்கு சனியின் பார்வை, இதோ இப்ப சொன்னோம்ல, சந்திரனுக்கு சனியின் பார்வை வந்து சந்திரன் வலுத்திருக்கிறாரு அப்படின்னாக்கா இந்த இடத்துல இது வந்துருங்க,
இந்த குடிக்க கூடாத லிக்விட் கேட்டகரிக்குள்ள வியாபாரம் வந்துடும். ஜாதகத்துல அதிக சுப அமைப்புல சுபத்துவ தன்மையில சந்திரன் இருக்காரு, அதுல ஒரு பங்கம் இருக்கு அப்படின்ற பட்சத்துல இங்க குடிக்கக்கூடாத அமைப்புகள்ல லூப்ரிகன், கெமிக்கல்ஸ், லிக்கர், பியர், குடிக்க கூடாத லிக்விட், ஆயில் அண்ட் கேஸ் ரிலேட்டடானது, பெட்ரோலியம் மாதிரியானது, டீசல் மாதிரியானது, இந்த டெத்தால் மாதிரி, ஃப்ளோ கிளீனர் மாதிரி, சந்திரன் தண்ணீர் சனி படும்போது களங்கமாகுது அப்படின்ற மாதிரி அமைப்புல இருக்கு. சரி, இதுல சந்திரன் உங்களுக்கு 5ஆம் அதிபதியா வந்து ஸ்தான பலத்தோடையும் இருக்காரு. அது ஒரு முக்கியமான விஷயம் இல்ல. மீன லக்னம் சொல்லியிருக்கீங்க, உச்சம் சனியின் பார்வை தரும். சந்திரன் இங்கதான் டிகிரி வரணும். சந்திரன் பாபத்துவம் அடைந்து விடுவதான்னு கேட்டிருக்கீங்க. சரி, சந்திரன் கெடுவாரு அப்படின்னாக்கா எங்க அவர் கெடுவார்? 8 டிகிரிக்குள்ள சனியின் பார்வைக்குள்ள வர்றாருன்னா கெட்டுறாருங்க. என்ன கெடுது? மனம் கெடுது. சந்திர திசையில மனம் கெடுதுன்னு அர்த்தம். சந்திர திசையில அம்மா கெட போறாங்கன்னு அர்த்தம். இதெல்லாம் எடுத்துக்கங்க. புதனின் வலிமையை பார்த்துங்க. மீன லக்னம் அப்படின்னா 4ஆம் அதிபதியை பார்த்துக்கங்க. 4ஆம் அதிபதி எந்த அமைப்புகள்ல இருக்காருன்னு பார்த்து சந்திர திசையில அம்மா பாதிக்கப்பட போறாரா, அம்மாவால செலவு இருக்குதா, அம்மாவால கவலைப்பட போறீங்களா, இல்ல அம்மாவே செலவாகுறாங்களா, அம்மாவே விரயமாகறாங்களா, இந்த தன்மையெல்லாம் அந்த இடத்துல பாத்துக்கங்க. அப்ப இது வந்து 4ஆம் அதிபதியை பொறுத்தது. சந்திரன் சனியின் பார்வையில இருந்தாலும் ஸ்தான பலத்தோட இருக்காரு. எத்தனை டிகிரியில இருக்காரு? இதுல நீங்க ஒளியான பௌர்ணமி அமைப்புன்னு போட்டுட்டீங்க. எதிரில கண்டிப்பா யார் அமைப்புகள் இருக்காங்க? யாரோட இருந்து சனி பாக்குற? 3ஆம் பார்வையா பாக்குறாரா, 10ஆம் பார்வையா பாக்குறாரா, இல்ல இவரு சூரியனோட இருந்து 7ஆம் பார்வையா சூரியனோட இருந்து பாக்குறாரு அப்படின்னா அம்மாவை நீங்க சந்திர திசையில மிக கவனமாக பார்த்துக்கணும். பார்த்தாலும் நடக்க வேண்டிய சில அமைப்புகள் நடக்கும். ஓகேங்களா? அப்ப இந்த அமைப்புகள்ல சந்திரன் நிச்சயமாக 8 டிகிரிக்குள்ள இருந்தா பாபத்துவ அமைப்புல இருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 14 டிகிரிக்கு உட்பட்டு 15 டிகிரிக்கு உட்பட்டு இருக்காருன்னா லேசா சந்திரன் டிஸ்டர்ப் ஆகுறாரு. இது உங்களுடைய சந்திர தசையில் வெளிப்படும். நீங்க என்ன நட்சத்திரம்னு போடல, சந்திர தசையில வெளிப்படும். 16 17 டிகிரிக்கு அப்புறம் 20 டிகிரிக்கு அப்புறம் இருக்காருன்னா இந்த சனி பாதிக்கவே இல்லை. இங்க சந்திரன் இருக்கக்கூடிய ஸ்தான பலம் நிச்சயமாக 4ஆம் அதிபதி 3ல இருந்தா கூட இங்க 5ஆம் அதிபதி 3ல இருந்தாலும் கூட பாக்கியத்தை தொடர்பு, பஞ்சமாதிபதி அந்த 5ஆம் அதிபதி 9ஆம் இடத்தோட தொடர்புல ஸ்தான பலத்தோட தொடர்பு வந்திருக்காரு என்ற நல்ல பலன் இந்த சந்திர தசையில இருக்கும். எவ்வளவு விஷயம் அப்படியே கொண்டுட்டு வர பாருங்க. இதை ஒரு குரு பார்த்தா ஒரு பலன், கூடவே சுக்கிரன் இருந்தா ஒரு பலன். கூட சுக்கிரன் இருக்க முடியாது, பௌர்ணமின்னு சொல்லிட்டீங்க, சுக்கிரன் இருக்க முடியாது. ஆனா சுக்கிரன் இங்க உச்சமாக இருந்தா நல்ல பலன். இந்த மாதிரியான அமைப்புகள்லாம் இருக்கும். இல்லைங்க, அப்பயும் வர முடியாது. ஒரு குறிப்பிட்ட டிகிரி தானே அவர் சூரியனோட இருக்க முடியும். அங்கிருந்து விட்டுட்டு பௌர்ணமி அமைப்புலாம் வர முடியாது. அப்போ உச்சமா இருக்கும் வாய்ப்பு இல்லை. ஒருவேளை அவருடைய துலாம் வீட்டுல ஆட்சி நிலையில மூலத்திற்கான வலுவோடு இருக்கும் பொழுது இந்த நிலைகள் இன்னும் நன்மைகள் ஜாஸ்தியா இருக்குங்க. எவ்வளவு சனி நெருக்கி பார்வையை கொண்டு வர்றாரோ அவளை சந்திர திசையில பாதிப்புகள் அதிகமாக இருக்கும். சரிங்களா? வேற என்ன கேள்வி? அடுத்த கேள்வி, பிரதர், டஸ் எவ்ரி சைக்கிள் ஆஃப் ஜென்ம சனி அஷ்டம சனி ஃபார் த ஒன் ராசி கன்சிடர் பை? இந்த இடத்துல வந்து நம்ம படிச்ச அமைப்புகள்ல 50 வயசுக்கு மேல இருக்கக்கூடிய ஜென்ம சனியோ அஷ்டம சனியோ நல்லது பண்ணுதுன்னு சொல்றாங்க. உண்மையை சொல்லணும்னா 30 வயசு 35 வயசு அந்த முதல் சுற்றுல பருவம் நினைவு தெரிஞ்சு வரக்கூடிய அமைப்புல வர்ற ஜென்ம சனியோ அஷ்டம சனியோ உங்களை கஷ்டப்படுத்துறது உண்மை. மிக மோசமான நிலையில கஷ்டப்படுத்துது. அதுக்கு பிறகு 2வது சுற்றுன்னு வரும்பொழுது அதை ஒருத்தர் கொமைனாவே போடுறாரு. 2வது சுற்றுல இருக்கேன், இப்ப எனக்கு 40 எத்தனையோ வயசு, 50 வயசு ஆக போது, கஷ்டமா இருக்கு. ஆனா முதல்ல இருந்த அளவுக்கு கஷ்டம் இல்ல, கஷ்டம் இருக்கும். அஷ்டம சனினாலே கஷ்டங்க, ஜென்ம சனினாலே கஷ்டங்க. எப்படி மனசு அளவுல பாதிப்புகள் இருக்கும், அந்த மாதிரியான தன்மைகள்ல கஷ்டங்கள், மனவேதனைகள், அமைப்புகள் உங்களுக்கு விருப்பம். 30 வயசுல காதல் நினைச்சு கவலைப்பட்டு இருப்பீங்க, 50 வயசுல பிள்ளைங்களை நினைச்சு கவலைப்பட்டு இருப்பீங்க தானே. இந்த மாதிரியான வயதுக்கு ஏற்ற பாதிப்புகள் நிச்சயமாக இருக்குங்க. சரிங்களா? சரி, அடுத்த Q&A சந்திக்கலாம். ஜோதிட கேள்வி சம்பந்தப்பட்ட கேள்வி கேளுங்க. உங்க பர்சனல் ஜாதகத்துல இருந்த விஷயத்தை கேட்காதீங்க. ஒரு அளவுக்கு நல்ல விஷயம் வந்ததுன்னா அதை பத்தி நம்ம அடுத்த வீடியோஸ்ல பேசலாம். சரிங்களா? நல்லது நடக்கும். எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.